revealing the secret. வணக்கம். எம்பெருமான் முருகவேல் துணை. இந்த காணொலியில நாம காண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கான ஒரு பலன்களை தான் சொல்ல போறேன். கடகராசி நேயர்களே, எழுதி வச்சுக்கோங்க. பட்டயம் போட்டு தரட்டுமா? உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாசம் இது நடந்தே தீரும். ஒரு பெண்ணால உங்க வாழ்க்கையில இன்று இரவோட பல மாற்றங்கள் நிகழப்போகுது. நிச்சயமா நடக்க போகுதுங்க. அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? எல்லா சேனல்கள்லயும் அதைத்தான் சொல்றாங்க. தொடர்ந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு அது என்ன அப்படின்னு விளக்கி சொல்றேன். யூடியூப்பை திறந்தாலே தாங்க முடியலைங்க. கடகராசிக்காரங்களுக்கு எப்பா குரு பகவான் கடகத்துல வந்துட்டாரு, அதுவும் அவருடைய சொந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் அங்கேயே குடி புகுந்து இருக்கிறதுனால கடகராசிக்காரங்களுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு கடகராசிக்காரங்க மண்டையெல்லாம் குழப்புறாங்க. ஆளுக்கு குரு பகவான் சொந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் சொந்த வீட்டிலே இருக்கிறதுனால கடகராசிக்காரங்களுக்கு அதை செய்ய போறாரு, இதை செய்ய போறாரு, இது நடந்தே தீரும், அது நடந்தே தீரும். ஒரு பெண் ஒருத்தி வீட்டுக்கு வாசல்ல நிப்பா. இன்று இரவு 12 மணியோட தலைகீழ மாறப்போகுது உங்க வாழ்க்கை நிலையே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை, அது உண்மையோ பொய்யோ தெரியல, கடகராசிக்காரங்களை பாடா படுத்துறது கிரகம்தான் படுத்துச்சுன்னா இவங்க பாடு தாங்கல சாமி. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு நம்மளெல்லாம் பைத்தியக்காரங்களாக்குறாங்க. குரு பகவானுக்கு சொந்த வீடு எது? தனுசும் மீனமும் தான் அவருடைய சொந்த வீடு. ஆனா அவர் சொந்த வீட்டிலே குடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அது சரியாகும்? பொண்டாட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு குரு பகவான். பொண்டாட்டி யாரு குரு பகவானுக்கு? சந்திர பகவான். சந்திரனோட வீடு எது? கடகம். சந்திரனோட வீட்டுக்கு குரு பகவான் வந்திருக்கிறாரு. அவருடைய சொந்த வீடு தனுசு மீனம். இந்த 2 ராசி தான் அவருக்கு சொந்த வீடு. மற்றபடி பொண்டாட்டி வீடுனாக்கா உச்சம் பெற்ற வீடு அது. கடகராசி ஜென்ம குருவா உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றாங்க. பொதுவா மாமியார் வீட்டுக்கு போனா மாப்பிள்ளை ஒரு முறுக்க காட்டுவார் தெரியுமா அப்படின்ட்டு. அதே மாதிரி அவர் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு. அதனால நிறைய விஷயங்களை அவர் ஒரு உச்சத்தோட செய்வார் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. குரு பகவானுக்கு ஃப்ரெண்டு வீடுன்னு எடுத்துக்கிட்டா மேசராசி, சிம்மராசி, கன்னிராசி, விருச்சிக ராசி இதெல்லாம் நட்பு வீடுகள்னு சொல்லக்கூடிய ஃப்ரெண்டு வீடு. ஆனா ஒரு எதிரி வீடு இருக்குங்க, மகரம். அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வேண்டாததான் செய்வாரு, இல்ல செய்யவே மாட்டாரு. அப்படி வேணா சொல்லுங்க. அதை விட்டு போட்டு கடகராசிக்கு இப்படி பண்ணுவாரு. அப்போ பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். யூடியூப்ல ஒருத்தர் சொல்றாரு, கடகராசி நேயர்களே விபரீத வெற்றி உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். இன்னொருத்தர் பாருங்க, மோசமான கிரக நிலையிலிருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள் கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அது கிடைக்க போகிறது, பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகிறது அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க. இன்னொருத்தங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, தற்காலிக பிரிவு, நிரந்தர உறவு, கடகத்துக்கு எதிரிகளே கிடையாது, உறவுகள் தான் இனிமே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு பாருங்க, கடகராசி நேயர்களே உங்களது இறுதி கட்டத்தை தாண்டி விட்டீர்கள் அப்படின்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, சுபக்கிரக பார்வையால் 3 முக்கிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும், எழுதி வச்சுக்கோங்க, பட்டயம் போட்டு தாரேன் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். ஆனா அவர் வீடியோவை போய் ஃபுல்லா பார்த்தா என்ன 3 விஷயங்கள்ங்கிறதையே சொல்லல. சும்மா அரைச்சமாவே அரைச்சு அவர் அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்தாரு, இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போனாரு, இதைத்தான் பேசுறாங்களே தவிர உங்களுக்கு இது நடக்குங்க, இந்த மாதிரி நடக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிலாம் அவங்க விவரத்தை சொல்லணும். அதை விட்டுவிட்டு அவங்க 3 முக்கிய நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. இன்னொருத்தர் பாருங்க, கடகம் ஒரு உறவால் உங்க வாழ்க்கையை யூட்டர்ன் ஆக போகிறது, அடிச்சு சொல்றேன் இது நடந்தே தீரும் அப்படின்றாரு இன்னொருத்தர். எதை நான் வரிசையா எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுதான் சொல்றேன். கடனால் தலைமறைவு வாழ்க்கை வாழுகிறீர்களா? குற்ற வழக்கில் நீங்கள் சிக்கி தவிக்கிறீர்களா? இந்த ஆணி மாதத்திலிருந்து உங்களுக்கு எல்லாமே சரியா போயிரும் கடகராசி நேயர்களே அப்படிங்கிறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் ஒரு சாமியார் சொல்றாரு, இந்த ஒரு உறவு உன்னை வாழவே விடாது, நிம்மதியாவே இருக்க விடாது அப்படிங்கிறாரு. என்ன உறவு? அவர் வீடியோ போய் பார்த்தா எந்த உறவு பத்தியுமே அவர் பேசல. இப்படி பலவாரா நம்மளை அப்படியே தவிக்க வைக்கிறாங்க. ஒரு உறவால உங்க வாழ்க்கை முறையே தலைகளாக மாறப்போகுது அப்படின்றாங்க இன்னொருத்தர். குரு பகவான் கணவனாகவும் சந்திர பகவான் மனைவியாகவும் ஒரே வீட்டுல கடகராசி வீட்டுக்குள்ள வாழ்றாங்க. இவங்க 2 பேருக்கு பிறந்ததுதான் புதன் கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புதனும் பாத்தீங்கன்னா
அவர் வந்து மகனா அந்த வீட்டுக்கு பிரவேசிக்கிறாரு கடகரத்துக்கு. அப்போ ஒரு குடும்பமா ஒரே ராசிக்குள்ள இருக்கிறதுனால பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும், அவங்களுக்கு நடந்து நமக்கு சேரும்ன்றாங்க. ஒன்று சேரும், நல்லது நடக்கும். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, பூர்வ புண்ணிய ஸ்தானம், கலத்தர ஸ்தானம், பாக்கியஸ்தானம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. எது என்ன நடந்தா என்னங்க, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி ஆப்போசிட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன், நியூட்டனோட 3வது விதி. நீ நல்லதை நினைச்ச அப்படின்னா உனக்கு நல்லதுதான் நடக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, சும்மா சொன்னாங்க அந்த காலத்துல. நீ நல்லதை நினை, பாசிட்டிவ் எனர்ஜியை உடம்புக்குள்ள வளர்த்துக்கோ, உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இவங்க சொல்ற மாதிரி மக்களை போட்டு குழப்பிக்கிட்டு அப்பா சாமி, அந்த பகவான் தான் நம்மளை காப்பாற்றணும். தேங்க்யூ.